வணக்கம் நண்பர்களே, ஈரோட்டிலிருந்து உங்கள் கோபையா பேசுகிறேன். வருகின்ற 7ஆம் தேதி 7 மணிக்கு அடுத்த ஜூம் வகுப்பு, அற்புத வகுப்பு, 7ஆம் பாவகம் பற்றிய அனைத்து ரகசியங்களும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புத வகுப்பை சென்னிமலையாண்டவனின் அரும்பெரும் கருணையினால் கொடுக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே திருமண பொருத்த வகுப்பு மிக பெரும் இமாலய வெற்றியுடன் நடந்து முடிந்திருக்கிறது. திருமண பொருத்த வகுப்பில் திருமண பொருத்தம் எப்படியெல்லாம் போட வேண்டும் என்பதனை நாம் மிக மிக தெளிவாக 10 நாள் வகுப்பாக கொடுத்து அதை அசத்தி இருந்தோம். அதில் நமக்கு 7ஆம் பாவம் சம்பந்தமாக நிறைய கேள்விகள் என்னவென்றால், ஒருவர் வரக்கூடிய கணவர் எந்த திசையிலிருந்து வருவார், வரக்கூடிய கணவர் உடன்பிறப்புகள் இருப்பார்களா, வரக்கூடிய கணவருக்கு என்ன வேலை அமையும், வரக்கூடிய கணவர் தொழில் செய்வாரா, வரக்கூடிய கணவர் என்ன நிறம் உடையவர், ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கும், திருமணமான பின்பு தொழில் ஜெயிக்குமா, அல்லது 2ஆம் தாரம் உடையவரா, அல்லது வயது வித்தியாசம் பெற சில பேர் பாருங்கள், பெண்கள் வந்து அதிக வயது வித்தியாசம் இருப்பாங்க, காந்தியை போல, சச்சின் டெண்டுல்கரை போல, அந்த மாதிரியா? இப்படி நிறைய கேள்விகள் மக்கள் மனதில் எழுந்துக்கிட்டே இருக்கு. ஒருவருக்கு திருமணம் லேட்டாகும் போது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு. அதே மாதிரி வரக்கூடிய கணவரனுடைய வீடு எப்படி இருக்கும், அது எந்த திசையில் இருக்கும், இன்னும் சொல்ல போனால் வீட்டு நம்பர் என்ன, கணவருக்கு என்ன ராசி வரும், என்ன லக்கணம் வரும், மாமியார் இருப்பாங்களா, மாமனார் இருப்பாங்களா, இப்படி பல பல கேள்விகள் அவங்க திருமண பொருத்தத்திலேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருமண பொருத்தம்ங்கிறது பொருத்தம் போடுதல் எப்படியெல்லாம் பொருத்தணுங்கிறது. 7ஆம் பாவகம்ங்கிறது வேறு. 7ஆம் பாவகம் தான் இந்த கேள்விகள் அனைத்திற்குமே. இந்த கேள்விகள் மட்டுமில்லை, இன்னும் ஏராளமான கேள்விகள். கூட்டு தொழில் செய்யலாமா, 7ஆம் பாவம் என்பது ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு வாடிக்கையாளர்கள் வருவார்களா என்று வலிமேல் விழி வைத்து காத்திருப்போம் எத்தனையோ பேர்களுக்கு இந்த வகுப்பு ஒரு வரப்பிரசாதமாக அமையப் போகிறது. வாடிக்கையாளர் வராமல் வாடிக்கையாளர் வரவில்லை, என்ன செய்தால் வருவார்கள் என்பதனையும், என்ன பரிகாரங்கள், 7ஆம் பாவத்திற்கு உண்டான காரகங்கள் என்ன, 2வது குழந்தை உங்களுக்கு எப்படி இருக்கும், மனைவியும் 2வது குழந்தையும் என்றால் ரெண்டுமே 7ஆம் பாவம் எப்படி பிரித்து பார்ப்பது, 7ஆம் பாவம் என்றால் கூட்டு தொழில், அது எவ்வாறு இருக்கும், நண்பனை பற்றி சொல்வது, அது நட்பு எவ்வாறு இருக்கும், இப்படி பல பல காரியங்கள் அனைத்தும் 7ஆம் பாவம் சம்பந்தமாக ஏகப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு தரலாம் என்று முடிவு செய்துள்ளேன். நண்பர்களே, ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட 7 நாள் வகுப்பாக வருகின்ற 7ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்துள்ளோம். நண்பர்களே, நீங்கள் திருமண பொருத்த வகுப்பில் இருந்திருந்தீர்கள் என்றால் இந்த 7ஆம் பாவம் மிக 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 நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வகுப்பு. நீங்கள் திருமண பொருத்த வகுப்பில் இல்லாவிட்டாலும் 7ஆம் பாவம் முக்கியம். 7ஆம் பாவத்தில் நான் தரக்கூடிய காரகங்கள் வைத்து நீங்கள் பலன் சொல்லும்போது மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். 7ஆம் பாவம் பரிசு பாவம். ஒருவருக்கு 7ஆம் பாவாதிபதி லக்னத்திலோ லக்னாதிபதியுடனோ சந்திரனுடனோ தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்பது வாய்ப்பு. ஆனால் பரிசு எவ்வாறெல்லாம் கிடைக்கிறது என்பதனை எல்லாம் சொல்வதற்கு மிக மிக எளிமையாக இந்த 7ஆம் பாக வகுப்பை வருகின்ற 7ஆம் தேதி 7 மணிக்கு வெள்ளிக்கிழமை அன்று 2000 ரூபாய் கட்டணத்திலே 7 நாள் வகுப்பை தருகிறேன். இந்த வகுப்பு 7 நாள் இருக்குமோ எத்தனை நாள் இருக்கும் என்பது எனக்கு தெரியாது. திருமண பொருத்த வகுப்பும் 7 நாள் என்று அறிவித்தோம், 10 நாளில் முடிந்தது. அதுபோல் இந்த வகுப்பும் எத்தனை நாள் இருக்கும் என்பது நமக்கு கணக்கில்லை.
இந்த வகுப்பில் உதாரண ஜாதகங்களுடன் மிக மிக தெளிவாக அனைத்து விஷயங்களையும் சொல்லப்போகிறேன். இதில் 7ஆம் பாவத்தை பற்றி மட்டுமல்ல, 7ஆம் பாவத்துக்கு உண்டான காரகங்களையும் கொடுத்து அதுக்கு உண்டான பரிகாரங்களையும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இந்த திருமண பொருத்தம் ப்ளஸ் 7ஆம் பாவம் ரெண்டும் இணைஞ்சு இருந்தால் தான் கணவன் மனைவி போல் நீங்கள் அற்புதமாக பலன் சொல்ல முடியும். அதுக்கு இந்த ரெண்டுமே தேவை. அனைவரும் இந்த வகுப்பில் பங்கு பெற்று வாழ்வாங்கு வாழ என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். நல்லா இருப்பீங்க.